அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: நடப்பாண்டுக்கான RTE மாணவ சேர்க்கை வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஒதுக்கீட்டை விட அதிக விண்ணப்பங்கள் வந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் முன் குலுக்கல் முறையில் அக்டோபர் 31ஆம் தேதி மாணவர் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த RTE மாணவ சேர்க்கை செயல்முறை பள்ளி கல்வித்துறை வலைத்தளத்தின் மூலம் வெளிப்படையாக செயல்படுத்தப்படுகிறது. இதை மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் மேற்பார்வையிடுவார்கள். இந்த திட்டத்தில் ஆதரவற்றவர்கள், HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள், மூன்றாம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு: வங்கியில் கணக்கு லாக்கர் பயன்படுத்துபவர்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விதி அமுல்படுத்தப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி வங்கியில் கணக்கு பராமரிப்பவர்கள் தாங்கள் விரும்பும் 4 பேரை வாரிசுதாரர்களாக நியமித்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய தொகையையும் வெளிப்படையாக அறிவிக்கலாம். இதேபோல லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்களுக்கும் வாரிசுதாரர்களாக 4 பேரை நியமிக்கலாம். லாக்கர் பராமரிப்பவர்கள் ஒருவேளை மரணம் அடைந்தால் அவருக்கு பின்னர் யார் அதனை கையாள வேண்டும் என்பதையும் தெரிவிக்கலாம். இதனால் உரிமை கோரப்படாத பணம், நகை உள்ளிட்ட உடைமைகள் கணிசமாக குறையும். புதிய விதியை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வங்கிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சூரசம்ஹார விழாவை ஒட்டி திருச்செந்தூருக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. திருச்செந்தூரில் இரவு 9 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயிலானது இரவு 10:30 மணிக்கு நெல்லையை சென்றடையும். மறுமார்க்கத்தில் நெல்லையில் இரவு 11 மணிக்கு புறப்படும் ரயிலானது இரவு 12:30 மணிக்கு திருச்செந்தூர் சென்றடையும். ஆறுமுகநேரி, நாசரத், ஸ்ரீவைகுண்டம், செய்துங்கநல்லூர், பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். நான்காவது அறிவிப்பு: பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவை ஒட்டி 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் செயல்படாது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் 28, 29, 30 ஆகிய 3 தினங்கள் மூடப்படும். 3 நாட்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: வருகிற டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட CSIR நெட் தேர்வுக்கான விண்ணப்பிக்கும் அவகாசம் அக்டோபர் 27ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பட்டதாரிகள் இந்த இணையதளம் வழியாக துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விண்ணப்பங்களில் திருத்தம் செய்ய நவம்பர் 1ஆம் தேதிகளில் வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடக்கிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இயக்காட்டுத்தாங்கல் ETII அலுவலக சாலை, சிட்கோ நிறுவனம், சிட்கோ தொழில்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வளாகத்தில் நடக்கிறது. இந்த பயிற்சி வகுப்பில் தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களின் தரம் அறிதல், கேரட் மதிப்பீடுகள், ஆசிட் சோதனை, எடை அளவு இணைப்பான், விலை நிர்ணயிக்கும் முறை, ஹால்மார்க் மற்றும் போலியான நகைகளை அடையாளம் காணும் நடைமுறைகள் போன்றவையும் கற்றுத்தரப்படும். ஏழாவது அறிவிப்பு: 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்பட்டு மறுஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சரான கோவிச்செழியன் அறிவித்துள்ளார். பாரம்பரிய கல்லூரிகள் அடுத்த உயர்நிலையை எட்டுவதை கருத்தில் கொண்டே சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டது. மாநில இட ஒதுக்கீடு கொள்கையை கருத்தில் கொள்ளாத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி தரவில்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். எட்டாவது அறிவிப்பு: போதிய பயணிகள் முன்பதிவு செய்யாததால் 6 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பயணிகளின் கூட்டம் இல்லாத காரணத்தினால் 6 சிறப்பு ரயில்களின் 30 சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மைசூரிலிருந்து நெல்லை, மைசூரிலிருந்து காரைக்குடி, மைசூரிலிருந்து ராமநாதபுரம் இடையே 2 மார்க்கங்களிலும் 6 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 9வது அறிவிப்பு: தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் உருவாக சாதகமான வானிலை இருப்பதை குறிக்கும் வகையில்
1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நெல்லை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, நாகை, தூத்துக்குடி, பாம்பனில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. அக்டோபர் 27, 28, 30ஆம் தேதிகளில் கீழடி அருங்காட்சியகத்துக்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்துள்ளது. மருதுபாண்டியர் குரு பூஜை, தேவர் குரு பூஜையொட்டி கீழடி அருங்காட்சியகத்துக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. புதுக்கோட்டையில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய இருந்த ஒன்றிய குழு ஆய்வை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய குழுவில் உள்ள 3வது குழு புதுக்கோட்டைக்கு நேற்று வருகை தர இருந்தன. இந்த குழுவானது நாமக்கல் மாவட்டத்திற்கு செல்வதால் நேற்று திட்டமிட்டபடி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஆய்வு மேற்கொள்ள முடியாததால் நேற்று திட்டமிட்ட அந்த ஆய்வு பணிகள் அனைத்துமே இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமான மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். அக்டோபர் 27ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறும். சென்னைக்கு 990 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. வங்கக்கடல், அரபிக்கடல் இரண்டிலுமே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலை பயன்பாட்டாளர்களுக்கு சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர, வருடாந்திர பாஸ் பற்றிய தகவலை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் காட்சிப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இவை ஆங்கிலம், இந்தி, மாநில மொழிகள் ஆகியவற்றில் இருக்க வேண்டும் எனவும் 30 நாட்களுக்குள் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் இத்தகைய தகவல் பலகைகளை காட்சிப்படுத்த கள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது ஆணையம். இரவு பகல் என எந்த நேரத்திலும் தெளிவாக தெரியும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. மேலும் விரிவான தகவல்களை ராஜ்மார்க் செல்பேசி செயலி மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 14வது அறிவிப்பு. 10, 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4இல் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 2026 மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்து அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நவம்பர் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் உரிமைத்தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் தீவிரமாக கள ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில்தான் அடுத்த சில நாட்களில் முதல் கட்ட பயனாளிகளின் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. தகுதியான நபர்களுக்கு விரைவிலேயே SMS மூலம் தகவலும் அளிக்கப்படுமாம். அவர்களுக்கு டிசம்பர் 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் வழங்கப்படும் என்றும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.